ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. இன்றைக்கி நவம்பர் 22ங்க. இன்றைக்கி வந்து பீமா gold.comல வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நம்ம உள்ளே போய் ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணுறது, எப்படி வந்து பேமெண்ட் வரையும் போகிறது, இந்த மாதிரி எந்த வெப்சைட்டில் போகிறதுன்னு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. இது வந்து ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி ஜூன் மந்தில் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினதுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து கோல்டு வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினது. கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட் வந்து வர்றதுக்கு எனக்கு வந்து 1 வீக் ஆச்சு. எனக்கு இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த லிங்க் வேணும் அப்படின்னா மேலே டாப் ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு தெரியும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை எண்டு ஸ்க்ரீனில் கூட நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதாவது இதோடைய வெயிட் வந்து கரெக்டாக இருந்ததா, ஹெச்யூஐடி ஹால்மார்க் சிம்பிள்லாம் இருந்ததா, பிஏஎஸ் கேர் ஆப்பில் அந்த ஹெச்யூஐடி நம்பர் போட்டு பார்க்குறப்ப கரெக்டாக வந்ததா, இது வந்து கேரட் மீட்டரில் கடை கொண்டு போய் கேரட் மீட்டரில் செக் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே அதில் போட்டிருப்பேன் நான். ஸோ ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, கரெக்டான பொசிஷனில் நல்லா சூப்பராகவே பேக்கிங்கில் எனக்கு அவைலபிளாக வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட நிறையா பேர் லட்சக்கணக்கில் இதில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்தே நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இப்போ நமக்கு ஒரு 4 மந்த்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக ஜாயின் ஆன நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, இது வந்து எப்படிக்கா போய் ஆர்டர் போடுறது, இது என்னென்ன எங்களுக்கு வந்து தெரிய மாட்டேது, என்ன வெப்சைட்டு. ஏன்னா இதுக்கு வந்து ஆப் கிடையாதுங்க, வெப்சைட்டில் தான் நம்ம போய் போடுவோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நம்ம அட்ரஸ் டீட்டெயில்ஸு இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் கூகுளில் போய் beemagold.comனு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும் வெப் பேஜ். அந்த பேஜில் வந்து நீங்கள் அந்த ஷாப் நவுன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஆஃபர் உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் இங்கே தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 6000 மேலே ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃபரில் இல்லைங்க. ஆஃபரில் இருந்தால் அடிச்சுட்டு கீழே எழுதியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஆஃபரில் இருக்குன்னா அந்த மேக்கிங் சார்ஜை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் ஆஃபரில் இருக்கிற ப்ராடக்ட்டு. இதில் வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டுமே அந்த ஒரு ப்ராடக்ட்டை தவிர்த்து மட்டும் வரல. அது ஏன் வரல, கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கான்னு தெரியலை. ஸோ நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணுற ப்ராடக்ட் வந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே குறைச்சிருக்காங்களாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் போனீங்கன்னா ப்ராடக்ட் டைப்புன்னு கேட்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் டைப்பில் போய் இப்போ நான் வந்து இயர்ரிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அப்ளை ஃபில்டர் அப்படின்னு கொடுக்குறேன். திரும்பியுமே அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் போய் நான் என்ன கொடுக்குறேன்னா, எனக்கு வந்து மெட்டல் வந்து கோல்டு மட்டும் போதும், எனக்கு டைமண்டு சில்வரு அதெல்லாம் தேவையில்லை. அப்போ நான் கோல்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் நான். அடுத்து அப்ளை ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா இப்போ இயர்ரிங் கலெக்ஷன் மட்டும்தாங்க வரும். இல்லை எனக்கு வந்து சின்ன இயர்ரிங் வேணும் அப்படின்னா லோயர் ப்ரைஸ் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா நமக்கு இருக்கிறதுலே கம்மியான ரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட்ஸ் எல்லாமே நமக்கு வரிசையாக காமிக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1400 இயர்ரிங் கலெக்ஷன் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தது. நம்ம கோல்டுன்னு டைப் பண்ணதும் கிட்டத்தட்ட 800 ஸ்டட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 3000லேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம கார்ட்டில் நம்ம வந்து இப்போ இந்த கம்மலை நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த அங்கில் ஹாட் பட்டன் தெரியும் உங்களுக்கு, அதில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபேவரேட்ஸில் போய் ஆட் ஆகிக்கிடும். அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 5-6 கம்மல் செலக்ட் பண்ணிவிட்டு எதை சூஸ் பண்ணுறதுங்கிறத லாஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் மார்னிங் வீடியோ போட்டப்போ 11,009 ருபீஸ் தாங்க இருந்தது. இப்போ 300 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 11,299 இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா 1.72 இருக்குது அந்த கம்மலோட வெயிட்டு. ஸோ 19,434 வருது. கிட்டத்தட்ட மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு 3000 போட்டிருக்காங்க. அதை லாஸ்ட்டில் திரும்ப மைனஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டு. ஸோ இது வந்து மேக்கிங் சார்ஜே இல்லாமல், ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 300 ரூபா கம்மியாக வாங்குற மாதிரி தான் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி சென்னை மார்க்கெட் ரேட் வந்து 11,600 உங்களுக்கு. ஸோ இது 11,300ங்கிறப்போ ஒரு கிராமுக்கு 300 ரூபா கம்மியாகுது. காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே ஆஃபர் கிடையாதுங்க, ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த தடவை மோஸ்ட் ஆஃப் நிறையா ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஆஃபர் நேம்னு ஒரு சப் கேட்டகரி வரும், அதில் போய் நோ மேக்கிங் சார்ஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்டல் வந்து கோல்டு அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ எது சூஸ் பண்ணியிருக்கேன்னா பெண்டன்ட்டு தான் சூஸ் பண்ணேன் உங்களுக்கு. ஸோ பெண்டன்ட்டுன்னு கொடுத்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்டண்ட்டாக வரும். நிறைய பேர் வந்து இந்த காசு பெண்டன்ட் வந்து காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தேன். இப்போ மேக்ஸிமம் ஈவினிங் பார்க்குறப்ப நிறையா காசு பெண்டன்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு உங்களுக்கு. நிறையா பேர் வந்து அதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க போல். ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. லோயஸ்ட் டு ஹையஸ்ட்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு நிறையா பெண்டன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த பார்த்திங்களா அந்த காசு பெண்டன்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோன் வச்ச மணிக்கு இருக்கா உங்களுக்கு. ஸோ 13,694 கிட்ட வருது உங்களுக்கு. இதில் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அதில் நீங்கள் கீழே போனீங்கனாலே ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு.
கிட்டத்தட்ட ரூ. 2578 வந்து மேக்கிங் சார்ஜாக போட்டிருக்காங்க. அதை லாஸ்ட்டில் வந்து திரும்ப மைனஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1 கிராம் 170 மில்லிகிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. ஸோ 13,700 கிட்ட வருது இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டுங்கிறது. ஸோ உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்டே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு உள்ள டிசைன் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் மேலே வந்து ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து எப்பயும் போல் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்துட்டு நீங்கள் பேக்கில் போகணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சராக நீங்கள் தள்ளி தள்ளி கூட பார்க்கலாம். இதில் இவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே அந்த ஹால்மார்க் சிம்பிள், ஹெச்யூஐடி எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அந்த மேலே இந்த மாதிரி பெண்டன்ட்லாம் வாங்கினீங்கன்னா வளையத்தில் இருக்கும். அந்த மேலே உள்ள வளையத்தில் வந்து அந்த ஹூக் மாதிரி இருக்கலாம், அதில் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த ஹெச்யூஐடி, ஹால்மார்க்கு, பிஏஎஸ் சிம்பிள் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஒரு ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு, அந்த ஹார்ட் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பாருங்கள், அந்த கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்கும், நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஸோ சைன் அப்னு கொடுக்குற இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கொடுக்குறத விட ஃபோன் நம்பரே கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுக்குறப்ப நமக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் நம்ம ஆர்டர் போட்டக்கப்புறம். ஸோ அது ஓடிபி இன்பில்ட்டாக வந்துருங்க. நீங்கள் வந்து ஓடிபின்னு கொடுத்ததும் அந்த ஓடிபி வந்ததும் அதை வந்து அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் நீங்கள் ப்ராடக்ட் வெப்சைட்டில் போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி தான் கேட்கும் உங்களுக்கு. பட் அட்ரஸ்ஸு, அந்த பேமெண்ட் டீட்டெயிலு இதெல்லாமே ஒரு தடவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுடைய ஓடிபி வர்றப்போ கொடுத்து நீங்கள் உள்ளே போகிறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அது இன்பில்ட்டாக உங்கள் அட்ரஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஒரு பென்னண்ட் வந்து சூஸ் பண்ணி எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கிளிக் பண்ணி காமிக்கிறேங்க. நிறைய அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸில் வந்து நிறைய பென்னண்ட் அவைலபிளாக இருந்ததுங்க உங்களுக்கு. அதுலேயும் மெயினாக இந்த ஹெச்சு, அதுக்கப்புறம் எல்லு, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஜி இதெல்லாம் வந்து நிறையா இருந்தது. ஸோ நிறையா பென்னண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகழகாக இருந்தது. பட் என்னோடய லெட்டரில் ஆரம்பிக்கிற மாதிரி, டீயில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்று தான் இருந்தது. அதுவும் ஸ்டோன் வச்சு தான் இருந்தது. சரி, லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு விநாயகர் பென்னண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேங்க. இதை வந்து இப்போ கார்ட்டில் ஆட் பண்ணி எப்படி போடலாம் அப்படின்னு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக அந்த அவருடைய வேஷ்டி கூட ரொம்ப அழகாக பர்பிள் கலரில் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. இது எல்லாமே எனாமல் தான், ஸ்டோன் எதுவும் இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராடக்ட் வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ கீழே வந்து அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டு, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேங்கெல்லாம் பார்க்குறீங்களா, உங்கள் சைஸ் பார்த்து நீங்கள் ஆர்டர் போடணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 6000 சில்லரை வந்து வேஸ்டேஜாக போட்டிருந்தாங்க. அதை வந்து திரும்ப கழிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கார்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஆட் டு கார்ட் கொடுத்தாச்சு. ஆட் டு கார்ட் கொடுத்தக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் கேட்கும் உங்கள்கிட்ட. ஸோ ஆல்ரெடி நான் இதில் ஆர்டர் போட்டு வாங்கினனால என்னோடய அட்ரஸ் இன்பில்ட்டாக இருக்குது. அந்த அட்ரஸே யூஸ் பண்ணிக்கியான்னு கேட்குது எனக்கு, யூஸ் அட்ரஸ்னு. ஸோ இந்த ஷிப்பிங் டீட்டெயில்னு சொல்லி என்னோடய அட்ரஸ் அங்கே இருக்கும். நான் அந்த பேட்ரி வச்சு மறைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ரிமோட் கண்ட்ரோல் வச்சு அந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே இந்த மாதிரி அட்ரஸ் கேட்கும். அந்த அட்ரஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு யூஸ் அட்ரஸ். அப்படி இல்லை இன்பில்ட்டாக உங்கள் அட்ரஸ் வந்து ஒரு தடவை கொடுத்ததே சேவ் ஆகிருக்குன்னா அந்த அட்ரஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு தான் யூஸ் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் நீங்கள். ஸோ 2 தடவை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா டார்க் எல்லோவாக மாறிடுச்சு. திரும்ப வந்து பில்லிங் டீட்டெயில்ஸ் சொல்லி திரும்ப ஒரு அட்ரஸ் கேட்கும். ஸோ அதுக்கும் நான் அந்த அட்ரஸே வந்து யூஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன் நான். ஸோ கொடுத்ததும் நமக்கு ஃபைனலாக வந்து இந்த ஆஃபர் வந்து 25,000க்கு மேலே வாங்குறதுக்கு தான் வேலிடிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த பென்னண்ட்டை சூஸ் பண்ணி வந்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 31,000 உள்ள பென்னண்ட் வந்து 25,442 நமக்கு 6,000 வந்து நமக்கு வேஸ்டேஜ்னு போட்ட காசு வந்து சப்ராக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ செக் அவுட் அப்படிங்கிறத கீழே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு பில்லிங் அட்ரஸ்ஸு இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக் அவுட் கொடுக்குறதுக்கு முன்னாடி கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னு ஒரு பட்டன் இருக்கும். பீமா கோல்ட் ப்ரைவேட் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செக் அவுட் கொடுக்கணும். செக் அவுட் கொடுத்ததுமே வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நீங்கள் இங்கே வந்து நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, இல்லை டெபிட் கார்டு, யூபிஐ என்ன எதானாலும் பரவாயில்லைங்க, எதை வச்சுனாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இவங்கக்கிட்ட ஒரு பெரிய நகை சூஸ் பண்ணுறீங்க, ஒரு 4 லட்சம் 5 லட்சம் மதிப்புள்ள ஒரு நகையை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அப்போ வந்து என்ன செய்யணுன்னா இவங்கக்கிட்ட கிஃப்ட் கார்டுன்னு இருக்கும். உங்களுக்கு 1 lakh 2 lakhலாம் இருக்கும். ஸோ நீங்கள் 2-3 பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி கிஃப்ட் கார்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் வந்து நீங்கள் டெலிவரி உங்களுக்கு கொடுப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு நம்ம செக் அவுட்டில் கொடுத்து
போகிறப்ப அந்த ரெடீம் gift கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் கொடுத்து அந்த gift கார்டுக்கு உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணாலே இன்பில்ட்டாக அந்த அமௌண்ட் வந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிடும். இப்போ இதில் நான் உங்களுக்கு என்ன போட்டு காமிச்சிருக்கேன்னா, நான் பார்த்துருக்க ப்ராடக்ட் பாருங்கள், செக் அவுட் கொடுக்குறேன்ல, 23,000 ரூபாய்க்கு தான் நான் அந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணது. அதாவது ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து 25,000க்கு மேலே. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து அது வந்து நமக்கு ஒரு 23,000 22,000 வருதுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். கண்டிப்பாக அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட அமௌண்ட் வந்து மோர் தேன் 25 இருக்கணும். டிஸ்கவுண்ட் போக வர்றது வந்து 25க்கு கம்மியாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடும். அதே மாதிரி சில்வர் ப்ராடக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மேலே சர்ச் பட்டன் இருக்கும், அதில் போய் சில்வர் ஆர்டிக்கல்னு டைப் பண்ணிங்கனாலே வருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிக் கலெக்ஷன் இருக்குது. நான் ஈவினிங் இப்போ ஒரு 5 o'clock போல் தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ ஏகப்பட்ட பொருள் வந்து சில்வர் ஆர்டிக்கல் இருக்குது. இந்த குத்து விளக்கே நான் எடுத்து காமிக்கிறேனே பாருங்களேன். இதெல்லாம் வந்து 92.5 டச்சு குத்து விளக்கு தான் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 113 கிராம்ஸ் இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 173, பட் பீமாவோட ரேட் வந்து 140 தான் உங்களுக்கு. ஸோ மேக்கிங் சார்ஜ் கூட கிடையாது உங்களுக்கு எதுவுமே. ஸோ 140 இன்ட்டு அந்த ரேட்டு தான் உங்களுக்கு போட்டு அந்த மேக்கிங் சார்ஜை கீழே மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே போடுவாங்க, போட்டு பில் பண்ணிடுவாங்க, ஜிஎஸ்டி எல்லாம் பில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த மேக்கிங் சார்ஜை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிஜமாகவே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த சில்வர் ஆர்டிக்கல்லாம் போடுறீங்க அப்படின்னா ஆட் டு கார்ட் இப்போ கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா, பார்த்துட்டா இது வந்து ஒரு 16,000 ரூபாய் தான் வருது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் செக் அவுட்டில் போய் ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே இல்லைன்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து எனேபிள் ஆகாதுங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த ஒரு குத்து விளக்கு மட்டும் ஆட் டு கார்ட் கொடுத்து செக் அவுட் கொடுக்குறேன். அங்கே காமிக்குது 16,414, பட் பில் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 18,000 தான் காமிக்குது உங்களுக்கு. அந்த 2,000 ரூபாய் வந்து மைனஸ் ஆகலை உங்களுக்கு. ஸோ நான் இன்னொரு ப்ராடக்ட் சும்மா அந்த அம்மன் முகத்தை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் வந்து சேர்த்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு இப்போ டோட்டலாக செக் அவுட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிடம்ஷன் ஆகும். ஸோ 25,000க்கு மேலே நீங்கள் வாங்குறீங்கன்னா தான் அந்த டிஸ்கவுண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகுங்க. ஸோ அதனால் அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வாங்குகிற மொத்த ப்ராடக்ட்டோட டோட்டல் அமௌண்ட்டு சொல்கிறேன், டிஸ்கவுண்ட் இல்லாமல் 25,000க்கு மேலே இருக்கணும். டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் வந்து 25,000 கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிடும், வாங்கிக்கலாம் நீங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அம்மன் முகம் வந்து 17,494, ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 14,664ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் அமௌண்ட் வந்து 36,446ன்னு வந்திருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 5,400 போக நமக்கு 31,077 ருபீஸ் அப்படின்னு வந்திருக்கு உங்களுக்கு. எப்பயுமே இந்த அசப் பீமா கோல்டு அந்த இதை வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பாக்ஸில் வந்து அந்த டிக் மார்க் கொடுத்துட்டு செக் அவுட் கொடுங்கங்க. அப்படின்னா தான் செக் அவுட் போகும். ஸோ உடனே நீங்கள் என்ன பேமெண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேமெண்ட்டில் போய் நம்ம பணம் கட்டிடலாம். ஜிபே பண்ணால் கூட உங்களுக்கு உடனே அடுத்த செகண்டே வந்து பேமெண்ட் போனக்கப்புறமே கன்ஃபர்மேஷன் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதும் இது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேங்க. கீழே இப்போ இந்த 4 இது தெரியுதா உங்களுக்கு. வந்து ஹோம் பேஜு, அடுத்தது வந்து கேட்டகரிஸ் வரும், அடுத்து வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறது, அந்த லாஸ்ட்டாக உள்ளது தான் ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைல் வந்து அந்த ஒரு மனுஷ உருவம் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட், ப்ரொஃபைல், ஆர்டர்ஸ், ஃபேவரைட்ஸ் அந்த மாதிரி வரும். இந்த ஃபேவரைட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா எதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ரெட் கார்ட் கொடுத்துருந்தீங்களோ, எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு ரெட் கார்ட் கொடுத்தீங்களோ அந்த ப்ராடக்ட்லாம் அங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுலேருந்து நீங்கள் ஃபைனலாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர்ஸை போய் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ இந்த ஆர்டர்ஸை கிளிக் பண்ணுறேன். நான் வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினது மட்டும்தான் இப்போ வரைக்கும், இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு தெரியுது அது. ஸோ அதில் அந்த டவுன்லோட் இன்வாய்ஸ்னு இருக்கும். அதை இன்வாய்ஸை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கான பில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கின ஸ்டட்டு வந்து 2.870, அதில் வந்து அந்த ஸ்டோன் வெயிட்லாம் கழிச்சிட்டு 2.690, எனக்கு 23,720 ரூபா அப்படிங்கிறது ப்ராடக்டோட அமௌண்ட்டாக வந்திருந்தது. அதுக்கு வந்து 6,049 வந்து எனக்கு வேஸ்டேஜாக ஆட் பண்ணியிருந்தாங்க, மேக்கிங் சார்ஜாக 450 அந்த ஸ்டோனுக்கு காஸ்ட்டாக போட்டிருந்தாங்க என்னோடய ஸ்டட்டுக்கு. எடுத்ததும் ஒரு ஸ்டட்டு காமிச்செல்லாம் அந்த ஸ்டட்டு தாங்க. ஸோ ஓவராலாக 31,000, அதில் ஆஃபர் போக எனக்கு வந்து 25,077ன்னு விழுந்தது. ஸோ அதுதான் இந்த பில் டீட்டெயிலும் நமக்கு இன்வாய்ஸ் வந்து அங்கேயே இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா நம்ம பிடிஎஃபாக கூட எடுத்து வச்சுக்கலாம், நம்ம பிரிண்ட் அவுட்டாக கூட எடுத்து வச்சுக்கலாம், இல்லை பிடிஎஃபாக மெயிலில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறையா பேர் வந்து என்னோடய சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்
எப்படி ஆர்டர் போடுறதுன்னு. ஏன்னா நிறையா பேர் ஆர்டர் போட்டு இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. ஸோ இது வந்து புதுசாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேருக்கு இன்னும் தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.